சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை உரைபுரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யுருள் கடந்தமே சுடரே திரைவராமன்னும் அமுதத்தென் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தன் நிழல்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தால் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருள் அகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். இறைவனின் திருவருளும் குருநாதரின் குருவருளும் அருளி செய்ய நம் உண்மை விளக்கம் என்ற குழுமத்தில் இன்று மணவாசகம் கடந்தார் அருளி செய்த 1வது செய்யுளை சிந்திப்பதற்கு இறைவன் கருணை செய்து இருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்த இறைவனின் திருவடித் தாமரைகளையும் குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் அடிநாயேனை இச்செந்நெறியில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குழுமத்தில் உள்ள அடியார் பெருமக்களுடைய திருவடித் தாமரைகளை அடிநாயேன் ஏற்றி போற்றுகின்றேன். அழகான ஒரு செய்யுள். இன்னைக்கு மணவாசகம் கடந்தார் தன் குருநாதரான மெய்கண்டாரிடத்து விண்ணப்பம் செய்யும் முகத்தானாக அமையப்பெற்ற ஒரு பாடல். இல்லை என்ன ஒரு சிறப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் இந்த நூலை எழுதி கொடுத்தவர் மணவாசகம் கடந்தார் தான். ஆனால் அந்த நூலை செய்யும் பொழுது கூட அந்த குரு பக்தியின் காரணமாக வினாவை தன்னுடைய குருநாதர் மெய்கண்டாரிடத்து கேட்க மெய்கண்டார் விடை அளிப்பது போல இந்த நூலை நமக்கு செய்து அருளியிருக்கின்றார். ஆனால் உண்மையில் வினா கேட்பதும் ஆசிரியரே, விடை சொல்லுவதும் ஆசிரியரே. அப்பொழுது தான் குருவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த மெய்ஞானத்தை யானே சொல்கின்றேன் என்ற செருக்கு இல்லாமல் குருநாதர் சொல்லுகின்றார். ஏன், அதுதானே இறைவனாகிய நம் பரம்பொருள் மெய்கண்டாரை இடமாக கொண்டுதானே அந்த சிவஞானத்தை மணவாசகம் கடந்தாருக்கு அருளி செஞ்சாங்க. அப்படிப்பட்ட அந்த மெய்ஞானத்தை மீண்டும் நமக்கெல்லாம் விளங்க வேண்டும் என்பதற்காக எளிமைப்படுத்தி அதை உண்மை விளக்கம் என்ற ஒரு நூலாக செய்யும் பொழுது தன் குருநாதரிடத்து இவருக்கு ஏதோ தெரியாதது போல வினாக்கள் அமைத்து கேட்பது போல நமக்கு நூல் அமைத்து கொடுக்கின்றார். உண்மையில் உயிராகிய நாமெல்லாம் உய்வடைய வேண்டும். இப்படிப்பட்ட வினாக்கள் எல்லாம் எல்லா உயிர்களுக்குமே உண்டு. அதனால இந்த வினாக்களை பெருமானே மெய்கண்ட தேவரே உன்னுடைய திருவடிக்கு விண்ணப்பமாக வைக்கின்றேன், அதையெல்லாம் கேட்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அருமையாக கேட்டிருக்கின்றார். பொய் காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய் பொய் காட்டாமையா திருவெண்ணை வித்தகா ஐயா விண்ணப்பம் சுத்த வினா நீதான் கேட்டு அருள்.
அழகா கேட்கிறார். முதல்ல தன்னுடைய குருநாதரின் பெருமையெல்லாம் விழிக்கின்றார். பொய் காட்டி பொய் அகற்றி. இங்கே பொய் என்று சொல்லப்படுவது புற சமயங்களுடைய பொய்ப்பொருள். இது 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 என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். புற சமயங்கள் அனைத்துமே உண்மை கருத்தை சொல்லாது, திரிபுடைய கருத்துக்களை சொல்லுகின்றது. அதனால் இது பிழையுடையது என்று சொல்லி முதல்ல பொய்யத்தான் காட்டினாங்க, அப்புறம் அந்த பொய்யை அகற்றினாங்க. இப்ப நம்மளை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோம். நாம் பிறந்து வளர்ந்து நினைவு தெரியும் மட்டும், நினைவு தெரிந்த பிறகும் ஒரு இல்லறத்தை சிறப்பாக நடத்தும் ஒரு தலைவனாகவோ அல்லது தலைவியாகவோ அல்லது ஒரு நாட்டையே வழிநடத்தும் தலைவனாகவோ தலைவியாகவோ இருந்த பொருட்டிலும் கூட அவங்களுடைய உயிரறிவு என்ன நினைக்குது? இந்த உடல்தான் நாம் என்று நினைக்கின்றது. இந்த உடல் நாமா? இல்லை. இந்த உடல் என்பது பொய்ப்பொருள். அப்ப இந்த உடல் நாம் தான் என்று முதல்ல சாமி காட்டுறாராம். சாமி கருணையா செய்வார். நமக்கு உயிர்களுக்கு காட்டும் உபகாரமும் செய்வார், காணும் உபகாரமும் செய்வார். ரெண்டும் அவரு செய்யல அப்படின்னா உயிர்கள் எதையுமே காண முடியாது, எதையுமே பார்க்க முடியாது, அனுபவிக்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்ப பெருமான் அந்தந்த உயிர்களுக்கு காட்டும் உபகாரம் செய்கின்றான், காணும் உபகாரமும் செய்கின்றான். எப்படி காட்டும் உபகாரம் செய்கின்றான்? பெருமான் காட்டும் உபகாரம் செய்கின்றான் என்றால் அனைவருக்கும் ஒன்ன போல அல்லவா காட்ட வேண்டும். அடியேனுக்கு மெய்யான ஆசிரியர்களை காட்டி அருளி செய்தார். இன்னும் சிலருக்கு வேறு வேறு துறையை சார்ந்தவர்களை காட்டி அருள் செய்கின்றார். நம் போன்ற அடியார் பெருமக்களுக்கு தன்னை காட்டி அருள் செய்கின்றார், சிவத்தின் மேல் பற்றை காட்டி அருள் செய்கின்றார். இன்னும் பிறர்களுக்கு சிறு தெய்வங்களை காட்டி அருள் செய்கின்றார். ஏன் இந்த வேறுபாடு? ஏன் இறைவன் உயிர்களுக்கு வேறுபாடாக காட்டுகின்றான்? ஒரு ஊருக்கு போனோம், போகும்போது நுழையும் போதே நாமளும் நம்மளுடைய தோழரும் போறோம்னு வச்சுக்கோ. எனக்கு சிவாலய கோபுரத்தை காட்டி பெருமானே என்று சிவசிவ என்று சொல்லி உணரும் வண்ணம் எனக்கு அந்த கோபுரத்தை காட்டினார். என் கூட வந்த தோழருக்கு காட்டுறார், திரையரங்கத்தை காட்டுறார். ஆக ரெண்டு பேரும் ஒரு வழியா தான் போனோம். ஆனா சாமி காட்டுறது எனக்கு திருக்கோயிலின் திருகோபுரத்தை காட்டுகின்றார், அவருக்கு திரையரங்கத்தை காட்டுகின்றார். ஏன் வேறுபாடு அப்படின்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா, அந்தந்த உயிர் செய்து வைத்த வினைக்கு ஈடாகவே அதை காட்டுகின்றான். அந்தந்த உயிர் கொண்டு வந்த வினைக்கு ஈடாகவே அதை காட்டுகின்றான். ஆக முதல்ல அவன் பொய்ய காட்டுறான். பொய்ய காட்டி இது பொய்ப்பொருளுப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்துரைக்கின்றான். எடுத்துரைச்சாச்சு. நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? இந்த உடல் தான் உண்மை அப்படின்னு நினைச்சோம். இல்லப்பா, இதெல்லாம் தத்துவ கூட்டம், நீ வேற அப்படின்னு காட்டுறார். அப்ப என்ன பண்ணாரு? இது பொய்ப்பொருள் என்பதை சுட்டி காட்டி அந்த பொய்ப்பொருளிலிருந்து உங்களை அகற்றி இது வேறு இது வேறு என்று சொல்லி பொய் அகற்றி மெய்யை காட்டுறாராம். மெய்யை காட்டி, அப்ப பொய்ப்பொருளை காட்டி பொய்ப்பொருளிலிருந்து ஒரு உயிரை அகற்றி மெய்ப்பொருளை காட்டி மெய்யோடு சேர்ப்பிப்பது இறைவனுடைய கடப்பாடாக இருக்கின்றது, அவனுடைய கருணையாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப பெருமான் புறசமயங்கள் எல்லாம் சொல்லுகின்றது அல்லவா, இந்த பொருள் இது 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 என்று நமக்கு காட்டி இதெல்லாம் இதனால் பொய்ப்பொருளப்பா என்று நமக்கு எடுத்து சொல்லி அந்த பொய்ப்பொருள்களை எல்லாம் நீக்கி அடுத்தது சொல்றார், போதானந்த பொருளாம். சாமி எப்படி இருக்கிறார்னா, ஆனந்த வடிவமாக, அறிவு வடிவமாக.
அப்படி இருக்கிறாராம். அந்த ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடிய நம் சிவப்பரம்பொருளை காட்டும் மெய்கண்டாய், மெய் காட்டும் மெய்கண்டாய். எது மெய்யே? சிவம் மட்டுமே மெய்ப்பொருள். அதனாலதான் நம்ம வள்ளுவ நாயனார் அழகா சொல்லுவோங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனர். இப்ப அறிவு அறிவு அறிவுன்னு ஒண்ணு சொல்றோமே, எது தெரியுமா அறிவு? என் சமயமே பெரியது, என் சமயத்தின் கொள்கைகளே பெரியது, வாருங்கள் 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 என்று சொல்லி கூவி 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 வீடுதோறும் அழைக்கின்றார்கள் என்று. அதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவன் கூப்பிட்டான் அப்படின்னு பின்னாடியே போய் குழியில விழுந்து பிறவிக்கு ஆட்பட்டு கிடக்காம மெய்ப்பொருளான சிவப்பரம்பொருளை காண்பது தாப்பா அறிவு. அறிவு அறிவு என்பது எல்லாம் வல்ல நம் சிவபெருமானின் திருவடி தாமரைகளை தொழுவதே, அவனை காண்பதே மெய்யறிவு என்று நமக்கு வள்ளுவ நாயனார் சொல்லி இருக்கின்றார். அப்ப அததான் இங்க சொல்றாங்க, வனவாசகம் கடந்தார். போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். சிவப்பரம்பொருளை காட்டிய மெய்கண்ட தேவரே அடுத்தது சொன்னாரு, பொய்காட்டா மெய்யானார். நீங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா? பொய்ப்பொருளை காட்டாதவர்னாரு. ஏன்? ஏற்கனவே ராமானுஜர் வந்தாரு, ஆதிசங்கரர் வந்தாரு, மாத்துவர் வந்தாரு, அவர்கள் எல்லாம் பொய்யை காட்டினார்கள். ஆனா நீங்க பொய்யை காட்டாமல் முப்பொருள் தான் உண்மை, அந்த முப்பொருளின் இயல்பு இன்னது, அந்த முப்பொருளின் இலக்கணம் இன்னது, உயிராகிய நீ இத்தனை தன்மை உடைய பொருளாக இருக்கின்றாய், இதை விட வேண்டும், இதை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி மெய்யை காட்டியவர் நீங்கள். அதனால பொய்காட்டா மெய்யானார். பொய்யை காட்டாது உள்ளது உள்ளவாறு சொல்லி அருளியதால் மெய்கண்டாரை பொய்காட்டா மெய்யானார். உண்மை பொருளை காட்டியவரே என்று விழித்தார். அடுத்தது சொன்னார், திருவெண்ணை வித்தக அப்படின்னார். தாங்கள் திருவெண்ணை நல்லூரில் எழுந்து அருளி செய்யும் மிக மேன்மையுடையவர் தாங்கள். ஐயா, இந்த ஐயா என்ற சொல் தன் தலைவனை விழிக்கும் சொல். அதனாலதான் வேதங்கள்லாம் ஐயா என ஓங்கி கூப்பிடுதான். அப்படி சாமி பார்க்க முடியல. இப்போ முதல்ல விழிச்சிட்டார். கேட்டுட்டு சொல்றாரு, கூப்பிட்டுட்டு, பெருமானே விண்ணப்பம் அப்படின்னார். உங்க திருவடிக்கு அடிநாயேன் விண்ணப்பம் செய்கின்றேன். அது என்ன விண்ணப்பம் அப்படின்னா, முதல்ல நமக்கு உரியவற்றை, நமக்கு உரிய அந்த ஐயப்பாடுகளை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்றால் வினாக்கள் கேட்கணும். அந்த வினாக்களை நாம் யாரிடத்து கேட்கின்றோமோ அதை முதல் அவர் செவிசாய்த்து கூர்ந்து கேட்கணும். அதுவே கேட்டாலே நமக்கு அருளி செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் பொருள். அப்போ இங்க மனவாசகம் கடந்தார், தன்னுடைய குருநாதர் எடுத்து கேட்கிறார். விண்ணப்பம் சுத்த வினானார். ஏற்கனவே நம்மளுடைய அருளாளர்கள்ல நாவுக்கரசு பெருந்தகை விண்ணப்பம் வச்சிருக்கிறாங்க. எப்படி விண்ணப்பம் வச்சிருக்கிறாங்க? பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல் இரும் கூற்று அகல மின்னாரும் மூவிலை சூலம் என் மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாட சுடர் கொழுந்தே. எப்பா, தூங்கானை மாடம் என்ற திருத்தலத்துல இருக்கக்கூடிய சுடர் கொழுந்துநாதரே, என்னுடைய உயிரை காப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் உண்டேல் நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய மூவிலை சூலத்தை என் மேல் பொறிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்தார். ஏன்? சமணத்துல கடந்ததாச்சே அந்த உடல். அந்த உடல்ல சமண சோறை உண்டு உண்டு வளர்ந்த உடம்பாயிற்று.
நாளைக்கு கூற்றுவன் வந்து இவன் இன்னும் வேற ஒருவனோ என்று சொல்லி அவன் அங்க அழைச்சிட்டு போயிட போறான்ப்பா, என் உயிரை நீ காப்பாற்று. அவன் வரும்பொழுது உன்னுடைய அடையாளங்கள் என் உடலிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பமா கேட்கிறார். பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பம். அங்க அவர் சுடர் கொழுந்துநாதர்கிட்ட கேட்டாரு, நம்மளுடைய மனவாசகம் கடந்தார் இங்க கேட்கிறார். விண்ணப்பம் சுத்த வினா நீதான் கேட்டு அருள். அது என்ன சுத்த வினா? வினாக்கள்னா நம்ம தமிழ் நூல்கள் பறைசாற்றும். வினா என்பது 6 வகைப்படும். அது அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று சொல்லி வினாக்களை 6 வகையாக சொல்லும். நம்ம தமிழே சொல்லாத ஒரு வினா ஐயா கேட்டிருக்கிறாங்க, சுத்த வினா. அப்ப இங்க கேட்கறது எல்லாமே இங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது என்ன சுத்த வினா அப்படின்னா, தன் உயிர் உய்யும் பொருட்டு, தன் உயிருக்காக வேண்டி, அந்த உயிரானது எதற்காக பிறப்புக்கு வந்ததோ அந்த பிறவி பயனை அடைந்து திருவடிக்கு கூடும் வண்ணம் மெய்ப்பொருளை காட்டு என்று கேட்கிறார் இல்லையா? மெய்ப்பொருளை காட்டுபவரிடத்து கேட்கிறார் அல்லவா? அதனால அது சுத்த வினா, தூய்மையான வினானார். ஏன் அப்படின்னா, அழுக்கு ஆன்மாவுடைய பாச நீக்கம் செய்வதற்காக கேட்கப்பட்ட வினா என்பதால் இது சுத்த வினா. எதுக்காக இந்த நூலே நமக்கு சொல்லப்படுகின்றது? எதற்காக சாமி இந்த நூலை மனவாசகரை இடமாக கொண்டு நமக்கு அருளி செஞ்சார் அப்படின்னா, ஆன்மாவுடைய பாச நீக்கத்திற்காக அருளி செஞ்சிருக்கிறார். அதனால உயிரின் பாச நீக்கத்தை பேசுவதால், உயிரின் பாச நீக்கம் செய்வதற்காக கேட்கப்பட்ட வினா என்பதால இது சுத்த வினா என்று, தூய வினா என்று சொல்லப்பட்டது. இப்போ மனவாசகம் கடந்தார் தன்னுடைய குருநாதர்கிட்ட போய், சாமி கோயில எத்தனை வளம் வர்றது? எலுமிச்சம்பழத்தை கவுத்து போட்டு விளக்கு போடலாமா? அல்லது பூசணிக்காயை அரிஞ்சு வச்சு விளக்கு போடலாமா? இப்படி கேட்கல. இப்படி கேட்டா அது அசுத்த வினாவாயிடும். சுத்த வினானார். உயிரின் பாச நீக்கம் பற்றி கேட்கப்படுகின்ற வினா என்பதால் அது சுத்த வினா என்று சொல்லினார். அத நீதான் கேட்டு அருள். அடியேனுடைய தூய வினாக்களை எல்லாம் கேட்டு அடியேன் உள்ளம் கொள்ளுமாறு, அடியேனுக்கு புரியும் வண்ணம் எனக்கு விடையளித்து அருள் செய்யுங்க சாமி அப்படின்னு இன்னைக்கு வினாவை கேட்டிருக்கிறாங்க. அவர் கேட்ட வினாக்கள் என்ன என்ன என்பதை நாளை திருவருளும் குருவருளும் நிற்க நாம் சிந்தித்து உய்வடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.